Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட் கான்செப்ட் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட்டோட பேசிக் டீடைல்ஸ் அப்புறம் அதை எப்படி ஆட் பண்றது, சப்ட்ராக்ட் பண்றது, மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கொயர் ரூட்டோட பேசிக் டீடைல், ரெண்டாவதா வந்து அதோட அடிஷன் சப்ட்ராக்ஷன், அதுக்கு அப்புறம் வந்து மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த வீடியோக்கு கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு ஒண்ணுக்கொண்ணே நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்கொயர்ஸ் வந்து நம்ம அந்த டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 20 ஸ்கொயர் வரைக்கும் நம்ம மெமரைஸ் பண்ணணும். அதாவது 16 ஸ்கொயர் அப்படின்னு கேட்டால் டக்குன்னு 256ன்னு சொல்லணும். அந்தளவுக்கு வந்து இது நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அல்லது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நம்ம மேக்ஸ் சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் நமக்கு ஒரு 20 ஸ்கொயர் வரைக்கும் கண்டிப்பாக நம்ம கம்பல்சரி நம்ம மெமரைஸ் பண்ணணும். அதாவது 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 அப் டு 20 ஸ்கொயர் வரைக்கும் 400 அப்படின்ற அளவுக்கு மனப்பாடம் பண்ணணும். இதே வந்து பேங்க் எக்ஸாம் இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து டேரக்ட் ஒரு 50 ஸ்கொயர் வரைக்கும் வந்து மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த அளவுக்கே போதும். நம்மளுக்கு ஸ்கொயர்ஸில் உள்ளதே தான் ஸ்கொயர் ரூட்லேயும் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், 1 ஸ்கொயர் 1 அப்படின்னா 2 ஸ்கொயர் 4 அப்படி இருக்கும்போது இங்கே எப்படி இருக்குன்னா அப்படியே வந்து அந்த ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் ரூட்டாக இருக்கும். ரூட் 4 வந்து 2வாக இருக்கும். இங்கே 3 ஸ்கொயர் ஈக்குவல் 9 இருக்கா, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த 9க்கு ரூட் இருக்கும், 3 வந்து ஈக்குவல் 3ன்னு போட்டிருப்போம் நம்ம. அதாவது இங்கே உள்ள ஸ்கொயர் வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது வந்து ரூட்டாக மாறி இருக்கும். ஸ்கொயர்டு இந்த பக்கம் வரும்போது ரூட் 9ஆக மாறி இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே ஃபுல்லாமே அதே தான் போட்டிருக்கோம். வரிசையாக வந்து நம்பர்ஸ் ஃபுல்லாமே 1 1 2 3 அந்த மாதிரி வரிசையாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ ரூட் 144 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா டக்குன்னு 12 அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு இது எல்லாமே நம்ம வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். மோஸ்ட்லி இந்த ஸ்கொயர் வேல்யூஸ் தான் நம்ம மெமரைஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ரூட் வந்து இந்த பக்கம் போடும்போது நம்ம அது 12. இப்போ ரூட் 144 அப்படின்னா அந்த 144ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன, 12 ஸ்கொயர் தானே. ஸோ அப்போ 12ன்னு நம்ம சொல்லணும். ஸோ இதுவே மோஸ்ட்லி நம்ம மெமரைஸ் பண்ணால் போதும். இது வந்து நம்ம ஜஸ்ட் பார்த்தோன்னே நம்ம சொல்லணும், ரூட் 144 அப்படின்னா 12ன்னு சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு நமக்கு மெமரைஸ் பண்ணால் நமக்கு போதும். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். ஸோ இது எல்லாம் ஏன் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இதோட வேல்யூஸ் எல்லாமே வந்து நமக்கு பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்குது. ரூட் 1, ரூட் 4, ரூட் 9, ரூட் 16, 25 இப்படின்னு இதுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் தான் நம்ம அங்கே பெர்ஃபெக்ட் ஸ்கொயரில் கொடுத்துருக்கோம். ஏன்னா அதோட வேல்யூ எப்படி இருக்குது, நமக்கு ஒரு முழு நம்பராக இருக்கும். 1 2 3 இந்த மாதிரி எல்லாமே முழு நம்பர்ஸில் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்கிறோம். ஏன்னா இதை தவிர்த்து வேறு நம்பர்ஸ் நமக்கு ரூட்குள்ளே வருது அப்படின்னா நமக்கு வந்து எப்படின்னா பாயிண்டில் இல்லை ரூட்குள்ளே வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரூட்குள்ளே இருக்க வேல்யூஸ் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இதுதான் நம்ம வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுக்கு ஏதாவது ஒரு நம்பருக்கு ரூட் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா நமக்கு ஒரு முழு நம்பர் தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். அதாவது ரூட் 9 அப்படின்னு போட்டால் என்ன கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும். ரூட் 169 அப்படின்னு போட்டால் என்ன கிடைக்கும், 13 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேறு ஏதாவது நம்பருக்கு வந்து இதில் இல்லாத, அதாவது இப்போ நம்ம படிக்கிறது வந்து வெறும் 20 வரைக்கும் தான். ஸோ இன்னும் கண்டினியூஸாக இருக்குது, 21 23 அந்த மாதிரி கண்டினியூஸெல்லாம் இருக்குது. பட் நம்ம வந்து இப்போ 20 வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த 20 வரைக்குமே இதுக்கு இடையில் உள்ள நம்பர் வந்து இப்போ 196 இருக்கு இல்லையா, இப்போ வந்து 200 ரூட் போட்டோம்னா நமக்கு முழு நம்பர் ஆன்சர் கிடைக்காது. ஸோ அதுதான் இதனால தான் நம்ம இதை பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி கியூப். ஸோ கியூப்பில் வந்து நம்ம ஒரு 10 வரைக்கும் வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? 1 கியூப் வந்து 1, 2 கியூப் வந்து 8, 3 கியூப் வந்து 27 அப்படின்னு. ஸோ கியூப்னால நமக்கு தெரியும் ஒரு நம்பரை 3 டைம்ஸ் போட்டு அதை மல்டிப்ளை பண்ணுறது. 2 கியூப் அப்படின்னா 2 × 2 × 2 என்ன வரும், 8ன்னு வரும். ஸோ அதே மாதிரி 3 கியூப் அப்படின்னா 3 × 3 × 3 அப்படின்னு 3 × 3 9, 9 × 3 27. ஸோ அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ அப்போ இது நம்ம ஒரு 10 வரைக்கும் நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இதோட வேல்யூஸ் எல்லாமே நமக்கு பெருசாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை ஒரு 10 வரைக்கும் மெமரைஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தான் ஸ்கொயர்லேயும் 5 ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம், 5 × 5, 5 2 டைம்ஸ் போடுறது. ஸோ இங்கே அதே மாதிரி தான் 3 கியூப் அப்படின்னா அதை 3 டைம்ஸ் போடணும். 4 கியூப் அப்படின்னா 4 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ்லாம் வரும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு 10 வரைக்கும் நம்ம நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ கியூப் ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் 1 வந்து 1, கியூப் ரூட் ஆஃப் 8 வந்து 2, கியூப் ரூட் ஆஃப் 27 வந்து 3. ஸோ இதில் வந்து இங்கே உள்ளது வந்து கியூப்பில் போட்டிருப்போம். இந்த சைடு உள்ள அந்த மேலே இருக்க 3யை தவிர அது நமக்கு ஆன்சராக இருக்கும். ஏன்னா அந்த பவர் உள்ள 3 தான் அந்த பக்கம் போயிருக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பெர்ஃபெக்ட் கியூப்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான். இதுக்கு வந்து கியூப் ரூட் இங்கே உள்ள நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பருக்கு கியூப் ரூட் போட்டோன்னா இதுக்குரிய ஆன்சர் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு முழு நம்பராக கிடைக்கும். அதாவது எப்போ வரைக்கும்னா ஒரு 10க்குள்ளே சொல்கிறேன். ஸோ இதுவும் அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே தான் இருக்கும். 11 12 இந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் நம்ம இப்போ பார்க்குறது வந்து 10 வரைக்கும் மட்டும்தான். ஸோ இதில் வந்து இப்போ கியூப் ரூட் ஆஃப் 64 அப்படின்னு போட்டால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்,
4ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அங்கே உள்ளது வந்து இப்போ அங்கே வந்து ஒரு 64ன்னு போட்டால் ஸ்கொயர் போட்டால் என்ன கிடைக்கும், ஸ்கொயர் ரூட் போட்டால் 8ன்னு கிடைக்கும். இங்கே வந்து கியூப் ரூட் தான் 4ன்னு கிடைக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ √81 அப்படின்னு நான் போடுறேன். இப்போ இந்த ரூட்டுக்கு என்ன வேல்யூ நம்ம பார்க்க போகிறோம். √81 அப்படின்னா டக்குன்னு நம்ம 9 அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரூட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது இல்லையா, இந்த ரூட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போது ரூட்குள்ளே நான் எக்ஸ்ன்னு போடுறேன். சரிங்களா? இப்போது இதை வந்து இதுக்கு வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா x⁻1/2. அதாவது அந்த ரூட் இருக்கு இல்லையா, அந்த ரூட்டுக்கு வந்து நான் 1/2ன்னு போட்டிருக்கேன். இதில் பவரில். ஸோ பவரில் 1/2 இருக்கிறதா தான் அர்த்தம். √x = x⁻1/2 அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த ரூட் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ x² ஒரு வேல்யூ இருக்கும், 25 அப்படி இருக்குன்னு வைங்க. இப்போது இந்த ஸ்கொயர்டு இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயர்டு வந்து ஈக்குவலுக்கு அடுத்து போகும்போது எப்படி போகும் அப்படின்னா, அப்போ தான் வந்து அது ரூட்டாக போகும். அதாவது இங்கே இந்த சைடு உள்ள 2 ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது 1/2 போகும். அதாவது √25. இதை இப்படியே எழுதலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி எழுதலாம், ஆர் 25 பவரில் 1/2ன்னு எழுதலாம். சரிங்களா? ஒன்று ரூட்டாக எழுதலாம், இல்லை அப்படின்னா 1/2ன்னு எழுதலாம். ஸோ அதே மாதிரி நம்ம அடுத்து வந்து கியூப் ரூட் பார்க்க போகிறோம். இப்போ கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஸ்கொயர் ரூட்டு, இது வந்து கியூப் ரூட்டு. இப்போ ஸ்கொயர் ரூட்டுன்ற இடத்துல அதுக்கு உள்ளே வந்து நம்ம நம்பர் போட்டிருக்க மாட்டோம், 2ன்னு போட்டிருக்க மாட்டோம் இந்த இடத்துல. ஆனால் அந்த இடத்துல 2 இருக்கிறதா தான் அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ கியூப் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல 3ன்னு வந்து போடணும். ஆனால் ஸ்கொயருக்கு வந்து நம்ம போடணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ சப்போஸ் 3ன்னு இருந்தால் நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல 3ன்னு போடணும். ஸோ இந்த இடத்துல கியூப் ரூட்டுனால கண்டிப்பாக நம்ம 3ன்னு போடணும். போடாமல் விட்டோம் அப்படின்னா அது எதுவாக மாறிடும், 2ன்ற மாதிரி ஆகிடும். அதாவது ஸ்கொயர் ரூட்டுன்ற மாதிரி ஆகிடும். சப்போஸ் 4, 5 அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த நம்பரை வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது வந்து கியூப்பில் இருக்குது இல்லையா, ஸோ அங்கே ஸ்கொயரில் இருக்கும்போது எப்படி கன்வெர்ட் ஆச்சு, ஸ்கொயர்டாக இருக்கும்போது அது 1/2 கன்வெர்ட் ஆயிடுச்சு. இங்கே வந்து கியூப்பில் இருக்குல்ல, இது எப்படி கன்வெர்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா x⁻1/3 கன்வெர்ட் ஆகும். அதாவது அந்த கியூப் ரூட் இருக்கு இல்லையா, அது வந்து 1/3 கன்வெர்ட் ஆகும். இங்கே ஸ்கொயர்ட் கன்வெர்ட் ஆன மாதிரி இங்கே கியூப் வந்து 1/3 கன்வெர்ட் ஆகிடும். கியூப் ரூட் எப்போ யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இப்போது x⁻3 = 125 இருக்குது. ஸோ இப்போது நமக்கு எக்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இங்கே 3 இருக்கு இல்லையா, இது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது எப்படி போகும் அப்படின்னா 1/3 போகும். ஸோ அப்போ x = 125 பவரில் 1/3. அந்த 3 வந்து ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது 1/3 போடலாம். அந்த 1/3 தான் என்னது நமக்கு கியூப் ரூட் 125. ஸோ இந்த மாதிரி 1/3ன்னு வரும்போது அது பவரில், நல்லா கவனிச்சுக்கோங்க, பவரில் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஒரு நம்பரோட பவரில் 1/3ன்னு வரும்போது அது கியூப் ரூட் ஆகும். இப்போ இதோட வேல்யூ என்ன, 5. ஸோ நம்ம வந்து அந்த டேபிளில் படிக்க சொன்னேன்ல நான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டேபிளில் வந்து கியூப் ரூட் ஆஃப் 125 வேல்யூ என்ன, 5. ஸோ இதை வந்து நம்ம இந்த டேபிளை திருப்பி பார்த்துட்ருக்காம நம்ம இதை வந்து என்ன பண்ணணும், நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எந்த வேல்யூ வந்து ஸ்கொயர்லேயும் சரி கியூப்லேயும் சரி, ஸ்கொயர் ரூட்டையும் கியூப் ரூட்டையும் வந்து நல்லா மெமரைஸ் பண்ணிவிட்டு நல்லா மனப்பாடம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நல்லா புரியும் நம்மளுக்கு. அது வந்து யோசிக்காமல் டக்குன்னு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். √125 அப்படின்னா கியூப் ரூட்டுன்னு இருந்ததுன்னா நம்ம டக்குன்னு ஃபைன் போடலாம். இதே வந்து ஸ்கொயர் ரூட்டில் எப்படி இருந்தது, 25 இருந்தது. ஸோ 25 ஆன்சர் என்ன இருக்கும், ஸோ இது 1/2, அந்த பவரில் 1/2 இருந்தாலும் ரூட் இருந்தாலும் ரெண்டுமே ஒன்று தான். அப்போ அது நம்ம 5ன்னு நம்ம ஆன்சர் போடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் 5ன்னு கிடைக்குது, இங்கே கியூப்பில் வந்து 125 இருந்தால் தான் நமக்கு 5ன்னு கிடைக்குது. சரிங்களா? இங்கே 25 இருந்தாலே 5ன்னு கிடச்சிருது. ஸோ இதுதான் இதுக்குரிய டிஃப்ரெண்ட், ஸ்கொயருக்கும் கியூபுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து நம்ம பண்ணுற விஷயங்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் வந்து அந்த இங்கே வந்து 2ன்னு இருக்கிறது, அங்கே வந்து 3ன்னு இருக்கும். ஸ்கொயர் ரூட்னால 2, அங்கே கியூப் ரூட்னால 3, அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால தான் நான் இங்கே ரெண்டுமே சேர்த்து ஒரே இடத்துலையே நான் சொல்லிகிட்ருக்கேன் அதுக்குரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது. இப்போ √25ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 25 ஆன்சர் என்ன, 5ன்னு நமக்கு தெரியும். ஸோ மேலே உள்ள சம்லையும் நம்ம போட்டிருக்கோம், √25 வேல்யூ 5ன்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் மற்ற எல்லாத்தையும் √36 அப்படின்னா டக்குன்னு 6 அப்படின்னு போடுறோம்ல, அது ஏன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ √25 வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம், ஸ்கொயர்டில் 5² அப்படின்னு எழுதலாம் இல்லையா. ஸோ அதை வந்து இப்போது 5² வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். இப்போது அந்த ரூட்டோட வேல்யூ என்னன்னு சொன்னேன் நான், பவரில் 1/2ன்னு சொன்னேன்னா, அப்போ இந்த 5² அப்படியே வச்சுட்டு ஆல்ரெடி 2 பவரில் தான் இருக்குது. இப்போ அந்த 1/2 நம்ம பவரில் எழுதுகிறோம். இப்போ இது ரெண்டு என்ன ஆகும், 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் 1 தான் இருக்கும். அப்போ 5/1 என்னது 5 தான். ஸோ அப்போது √25 வந்து இப்போ 5 ஆகிடுச்சா. ஸோ இதே மாதிரி தாங்க மற்ற எல்லாமே வந்து √36 அப்படின்னா 6 ஆகும். எல்லாமே இந்த மாதிரி பவரில் கேன்சல் ஆகிறதுனால தான் இந்த மாதிரி வந்து ஆகும். ஓகே, இப்போ ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூஸை எப்படி நம்ம வந்து வெளியே எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரூட்குள்ளே 5 × 5
இன்ட்டு 6 இன்ட்டு 6 இருக்குன்னு வைங்க. இப்போ இது வந்து என்ன ரூட்டு, இது வந்து ஸ்கொயர் ரூட்டு. சரிங்களா? இப்போ ஸ்கொயர் ரூட்னா நம்ம என்ன பண்ணுவோம், 5 ஸ்கொயர்னா நம்ம வந்து அதுக்கு பதிலாக வெளியே வரும்போது 5ன்னு மாறும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 2 டைம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி 6ம் 2 டைம்ஸ் இருக்குது. இப்போ இந்த 2 டைம்ஸ் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா ரூட்லேருந்து வெளியே வரும்போது ஒரே ஒரு நம்பராக தான் வெளியே வரும். ரூட்டும் போடக்கூடாது, 5 இன்னொரு டைம் போடக்கூடாது. சரிங்களா? அந்த 2 தடவை 5 இருக்கும்போது ஒரு தடவை வரும். அதே மாதிரி 2 தடவை 6 இருக்கு இல்லையா? 2 தடவை 6 இருக்கும்போது வெளியே வரும்போது, அதாவது ரூட்டை விட்டு அது எப்படி வெளியே வரும்னா ஒரே ஒரு 6ஆக தான் வெளியே வரும். திருப்பி இன்னொரு 6ஐயும் நம்ம போடக்கூடாது, ரூட்டையுமே போடக்கூடாது. அப்போ 5 × 6 என்ன 30. ஸோ அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து 30 அப்படின்னு அர்த்தம். அதாவது ஸ்கொயர் ரூட்டாக இருந்தால் நம்ம 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியே எடுப்போம். இதுவே வந்து கியூப் ரூட் இருந்துச்சுன்னு வைங்க. கியூப் ரூட் இப்போ இந்த மாதிரி இருக்குது, 5 × 5 × 5 3 × 3 × 3ன்னு இருக்குது. ஸோ இது வந்து கியூப் ரூட்னா கண்டிப்பாக 3ன்னு அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக போடணும், அந்த கேப் இருக்க இடத்துல. நான் போட்டிருக்கேன்ல அது மாதிரி. ஸோ இங்கே வந்து 3 தடவை 5 இருக்கா, ஸோ அப்போ வெளியே எடுக்கும்போது நம்ம ஒரு டைம் வெளியே எடுக்கிறோம். ஸோ அதே மாதிரி 3 தடவை இருக்கா, ஒரு டைம் வெளியே எடுக்கிறோம். இதுக்கு இடையில என்ன இருக்குது அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 15 கிடைக்கும். ஸோ இதான் இதுக்குரிய ஆன்சர். அகெயின் சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஸ்கொயர் ரூட்டாக இருந்தால் என்ன பண்ணணும், 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியே எடுக்கணும். சப்போஸ் வந்து இப்போ 5 இருக்குது எடுத்துட்டோம், 2 6 இருக்குது எடுத்துட்டோம். சப்போஸ் உள்ளே வந்து இன்னொரு நம்பர் இருக்குது, ஆனால் அதுக்கு வந்து இன்னொரு நம்பர் பேராக இல்லை, இன்னொரு இப்போ 7 இருக்குது எக்ஸ்ட்ரா அப்படின்னா இன்னொரு 7 இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து ரூட்டுக்குள்ளே அப்படியே வச்சுக்கணும். ஸோ இங்கே க்யூப்பில் என்ன பார்த்தோம், 3 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியே எடுக்கிறோம். அதே மாதிரி அந்த 3யும் நம்ம வெளியே எடுத்துருக்கோம், 3 நம்பர் இருக்குன்றனால. சப்போஸ் இன்னொரு 7 இருக்குது, அந்த 7 2 டைம்ஸ் தான் இருக்குது, இன்னொரு தடவை இல்லை அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த 7 நம்ம இதுக்குள்ளேயே வச்சுக்கணும். அந்த 2 7 7 × 7 49, அதை வந்து நம்ம ரூட்டுக்குள்ளே அப்படியே வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 × 5 × 3 இருக்குது. ஸோ இது வந்து ஸ்கொயர் ரூட்டு. இதில் இங்கே வந்து 5 வந்து 2 டைம்ஸ் இருக்குது, பட் 3க்கு வந்து இன்னொரு 3 கிடையாது, ஒரு பேர் இல்லை. சரியா? ஒரு முழு பேர் கிடையாது. ஸோ அப்போ இந்த 5 × 5 இருக்குல்ல, அதை வந்து நம்ம வெளியே எடுக்கும்போது வெறும் 5ஆக மாறும். பட் 3க்கு இல்லை இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை வந்து ரூட்குள்ளேயே நம்ம அப்படியே வச்சுக்கணும். சப்போஸ் இன்னொரு 3 இருந்ததுன்னா நம்ம வெறும் 3ன்னு ரூட்டை விட்டு வெளியே வரும்போது வெறும் 3ன்னு வரும். பட் அது அங்கே அது இல்லைன்றனால நம்ம அப்படியே ரூட்குள்ளேயே நம்ம அப்படியே வச்சுக்கணும். ஸோ அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து 5√3. ஆக்சுவலி இது எதுக்குரிய வேல்யூ அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து 75க்குரிய வேல்யூ. ஏன்னா 75 தான், 5 × 5 25, 25 × 3 என்ன கிடைக்கும் 75. அந்த 75ஓட வேல்யூ தான் வந்து இந்த 5√3ங்கிறது. சரி, இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த 75னா 5 × 5 × 3 இருக்கு இல்லையா? இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஃபேக்டர் மெத்தட்னு இருக்குது, அது மூலமா நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து நமக்கு தெரியும் அப்படின்ற பட்சத்தில் டேரெக்டாக கூட நம்ம போடலாம். ஸோ ப்ரைம் ஃபேக்டர் மெத்தட் தான் நம்ம வந்து காமனாக யூஸ் பண்ணுற மெத்தட். நிறைய மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க, பட் நமக்கு வந்து இது ப்ரைம் ஃபேக்டர் மெத்தடே வந்து போதுமானது. இப்போ 75 அப்படின்னா ஸோ அது எந்த டேபிளில் போகும், இதை வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த டானா வகுத்தல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது எந்த டேபிளில் போகுது பார்த்தீங்கன்னா 5th டேபிளில் போகுது. ஸோ இது வந்து நம்ம வெளியே 5ன்னு போகிறோம். எப்படி பார்க்கணுன்னா 7ல் எத்தனை 5 இருக்குதுன்னு பார்க்குறோம், ஒரு 5 ரிமைனிங் 2. ஸோ 25ல் 5 5s இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அகெயின் 5th டேபிளில் போகும். ஸோ 3ன்னு கிடைக்கும். ஸோ அகெயின் வந்து 3யை வெளியே எடுத்துட்டோம்னா 1ன்னு வரும். ஸோ இது ஃபுல்லாத்தையும் வெளியே இருக்குல்ல நம்பர், அது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதை தான் வந்து இந்த ரூட்குள்ளே போட்டிருக்கேன். ஸோ 1ங்கிறது வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் கிடைக்கும், அதனால் 1 நம்ம விட்டுறோம். ஸோ 5 5 3 இந்த 3 நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆக்சுவலி இது என்ன கொஸ்டின்னா ரூட்75ஓட ஆன்சர் என்ன அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. அப்போ ரூட்75ன்னு போட்டிருந்தா தான் இந்த சைடு நம்ம ரூட்டுன்னு போடணும். இப்போ வெறுமனே 75 போட்டுட்டு நான் ரூட்குள்ளே 5 × 5 × 3ன்னு போட்டால் இது வந்து தப்பு. சரிங்களா? ஏன் அப்படின்னா ரூட் 75னா வெறும் 5 × 5 × 3 மல்டிப்ளை பண்ணாலே 75 வரும். அப்போ நம்ம அதுக்கு ரூட் போட்டிருக்கக்கூடாது. ரூட் போட்டோம் அப்படின்னா அதுக்குரிய ஆன்சர் என்ன, ரூட்டுன்னு இருந்தால் அதுக்குரிய ஆன்சர் வந்து 5√3 தான் அதுக்குரிய ஆன்சர். ரூட் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி போடக்கூடாது. இது மோஸ்ட்லி வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுற தப்பு தான். ஸோ இந்த பக்கம் ரூட் இருந்தால் தான் நம்ம இந்த பக்கமும் ரூட் போடணும். இந்த பக்கம் ரூட் இல்லைன்னா நம்ம இந்த பக்கம் ரூட் போடக்கூடாது. சரிங்களா? ஏன்னா அதற்குரிய ஆன்சர் வந்து மேலே உள்ளது அதுக்குரிய ஆன்சர். இப்போது 5 × 5 × 3 இருக்குது ரூட்குள்ளே, அதுக்குரிய ஆன்சர் என்ன 5√3. ஸோ அப்போ இது வந்து எப்படி ஈக்குவல் ஆகும், 75ஓட வேல்யூ வந்து 5√3யா? கிடையாது. ரூட்75ஓட ஆன்சர் தான் 5√3. சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 5√3லேருந்து எப்படி ரூட்75 கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ 5√3 எடுத்துப்போம். ஸோ இதுலேருந்து நான் 75 கொண்டு வர போகிறேன். இப்போது இது ஃபுல்லாமே ரூட்குள்ளே இருக்கும்போது என்ன ஆகும், இப்போ ரூட்3 வந்து ஆல்ரெடி ரூட்குள்ளே இருக்குது. ஆனால் இந்த 5 வந்து ரூட்குள்ளே இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும், ஸ்கொயர் ரூட்டில்
5 × 5 2 5 இருந்திருக்கும் சரியா. 5 × 5ன்னு உள்ளே இருந்திருக்கும். அதை நம்ம வெளியே கொண்டு வரும்போது ஒரு 5 தானே வெளியே கொண்டு போவோம். ரூட்லேருந்து வெளியே கொண்டு வரப்போ அது ஒரு 5 கன்வெர்ட் ஆகி வரும். அதுவே ரூட்குள்ளே போச்சுன்னா அகெயின் 2 5 போயிடும். அந்த 5 ஸ்கொயர்டாக உள்ளே போயிடும் சரியா. அப்போ 5 ஸ்கொயர்டு × 3 அதாவது ரூட்டுக்குள்ளே தான் இது இருக்கும். ஸோ அப்போ 5 ஸ்கொயர் என்னது 25 × 3 75 கிடச்சிருச்சா. இது எல்லாமே நம்ம ரூட்குள்ளே போடணும். ரூட் இல்லாமல் போட்டாலுமே வந்து தப்பு தான். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கே வந்து ரூட்குள்ளே தானே கொண்டு போகிறோம். ரூட்குள்ளே போகும்போது அது 5 ஸ்கொயர்டாக மாறும். ஸோ எல்லாமே நம்ம ரூட்குள்ளே போட்டு தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த 3 வந்து ஆல்ரெடி ரூட்குள்ளே இருக்குது. அந்த 5 ஸ்கொயர் உள்ளே வந்திருக்கு. அதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 25 × 3 வந்து 75 மாறி இருக்கும். அதாவது என்னென்னா இந்த 5 வந்து உள்ளே போகும்போது ஸ்கொயர்டை பொறுத்த வரைக்கும் உள்ளே போகும்போது அது வந்து டபுளாக போகும். அதாவது 5 ஸ்கொயர்டாக போகும் சரிங்களா. 3 வந்து ஆல்ரெடி இருக்கு இல்லையா உள்ள, அதனால் நம்ம அதை அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து க்யூப் வேல்யூவில் பார்க்கலாம். இப்போது க்யூப் ரூட் ஆஃப் 250 எடுத்துக்கிறோம். ஸோ க்யூப்ன்றப்போ அந்த இடத்துல 3 கண்டிப்பாக போடணும். ஸோ 250 வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டர் மெத்தடில் என்ன வேல்யூஸ்லாம் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து 5th டேபிளில் போகுது. அகெயின் 5. ஸோ இந்த 0 அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ அகெயின் 5th டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 10ன்னு கிடைக்கும். ஸோ அகெயின் வந்து 5th டேபிள் 2ன்னு கிடைக்கும். 2 வந்து 2 டேபிளில் ஸோ வெளியே எடுத்தோம்னா 1ன்னு கிடைக்கும். ஓகே, இந்த வேல்யூஸ்லாம் நம்ம எடுத்து எழுத போகிறோம். க்யூப் ரூட் ஆஃப் 250 ஈக்குவல் டு க்யூப் ரூட் ஆஃப் 5 × 5 × 5 × 2. ஸோ இதை போடுறோம். ஸோ அந்த லாஸ்ட்டாக இருக்க 1 போட்டாலும் ஒன்று தான், போடாட்டினாலும் ஒன்று தான். ஸோ இப்போ நம்ம வெளியே எடுக்கிறோம். எப்படி எடுப்போம்? 3 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியே எடுப்போம். ஏன்னா இது க்யூப் ரூட்னால நமக்கு 3 நம்பர் இருக்கணும். ஸோ அந்த 3 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியே எடுக்கிறோம். இப்போ 5ன்னு இருக்கா. ஸோ 5. இங்கே 2 இருக்குது, பட் அதுக்கு இன்னும் 2 நம்பர் இல்லை. அதனால் அதை நம்ம அப்படியே உள்ளே வச்சுக்கிறோம். நம்ம க்யூப் ரூட்டுனே வெளில வச்சுக்கிறோம். ஸோ அப்போ க்யூப் ரூட் ஆஃப் 250ஓட ஆன்சர் 5. க்யூப் ரூட் ஆஃப் 2 ஆக்சுவலி இந்த 3 வந்து கண்டிப்பாக போடணும். போடலைன்னா அது ஸ்கொயர் ரூட் மாதிரி ஆகிடும். அப்போ வந்து அது தப்புன்ற மாதிரி தான் ஆகிடும் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக அந்த 3ன்றது நம்ம அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 5 க்யூப் ரூட் ஆஃப் 2 இருக்கு இல்லையா, இதிலேருந்து க்யூப் ரூட் ஆஃப் 250 எப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம். 5 க்யூப் ரூட் ஆஃப் 2 இருக்குது. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா 2 ஆல்ரெடி என்ன இருக்குது, க்யூப் ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது, அதாவது ரூட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த 5 வந்து க்யூப் ரூட்டுக்குள்ளே ஆல்ரெடி எப்படி இருந்திருக்கும், அது வந்து 3 டைம்ஸ் உள்ளே இருந்திருக்கும் சரிங்களா. அதாவது 5 × 5 × 5 இருக்கும்போது தான் நம்ம எப்படி எடுப்போம், வெளியே ஒரு 5 எடுக்கும். திருப்பி உள்ளே இருக்கும்போது அது எப்படி போகும், 3 டைம்ஸ் போகும். அதாவது 5 × 5 நம்ம உள்ளே போகும். ஸோ திருப்பி இப்போ நம்ம ரூட்டுக்குள்ளே எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 3 டைம்ஸ், அதாவது 5 க்யூபாக இருக்கும் சரிங்களா. இன்ட்டு ரிமைனிங் ஆல்ரெடி 2 உள்ளே தானே இருக்குது. ஸோ அதை வந்து அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ 5/3 என்னது 125. ஸோ இன்ட்டு 2 ஈக்குவல் என்ன கிடைக்கும், க்யூப் ரூட் ஆஃப் 250 நமக்கு கிடச்சிரும் சரிங்களா. அதாவது அந்த வெளியே உள்ள 5 ஸ்கொயர் ரூட்டாக இருந்தால் உள்ளே போகும்போது 5 × 5ன்னு போகும். க்யூப் ரூட்டாக இருந்தால் 5 × 5 × 5 அதாவது 3 டைம்ஸ் உள்ளே போகும் சரிங்களா. சில நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டர் மெத்தட் யூஸ் பண்ணாமலேயே நம்ம டேரெக்டாக வந்து ஆன்சர் எழுத முடியும். அது சின்ன சின்ன நம்பர்ஸ்க்கு எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ √8 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ √8ன்றது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. இப்போ √9னா நம்ம அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ √9 நமக்கு ஆன்சர் என்ன எழுதுவோம், 3ன்னு எழுதுவோம். பட் √2னா நம்ம அப்படி எழுத மாட்டோம் சரிங்களா. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சரி இந்த சைடு இருக்குல்ல நம்பர்ஸ், இந்த 1, 4, 9, 16 அதாவது இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸோ இதில் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஏன்னா இந்த நம்பர்ஸ்க்குலாம் நமக்கு ஒரு முழு நம்பர் கிடைக்கும். ஏன் அந்த நம்பர் பார்க்குறோம் அப்படின்னா, அந்த நம்பரை எடுத்தால் தான் அது ரூட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு முழு நம்பராக கிடைக்கும். இப்போ √1னா நமக்கு 1ன்னு கிடைக்கும், √4னா அது 2ன்னு கிடைக்கும், √9னா 3ன்னு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த நம்பர்ஸ் எடுத்தால் மட்டும்தான் ரூட்லேருந்து நமக்கு வெளியே ஆன்சர் கிடைக்கும், ஒரு முழு நம்பர் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரை நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம். இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கூட ஏதாவது ஒரு நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த 8 வருதான் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்த்தா 4 × 2 வருது. இதை நம்ம பிரித்து எழுதலாம், √4 × √2ன்னு பிரித்து எழுதலாம். √4ஓட வேல்யூ என்ன, 2. ஸோ இந்த மாதிரி வெளியே எடுக்க முடியறதுனால தான் நம்ம அதை செலக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ 2 அந்த ரூட் அப்படியே போட்டுறோம். ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து இதுதான், 8ஓட ஆன்சர் 2√2. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ √48ன்னு இருக்குது. ஸோ இந்த 48 வந்து இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கூட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 48 வருதான் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது √16ஓட, அதாவது 16ஓட நம்ம 3 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 48 கிடைக்கும். நான் ஏன் 16 சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அதுதான் ரூட்குள்ளே இருக்கும்போது வெளியே 4ஆக வந்துடும் இல்லையா, வெளியே ஒரு முழு நம்பராக கிடைக்கும். ஸோ அதனால நான் 16ன்ற நம்பரை சூஸ் பண்ணுறேன். அப்போ 16 × 3 மல்டிப்ளை பண்ணால் 48.
ஸோ அதனால் √48 எப்படி எழுதுறேன்னா 16 × 3ன்னு எழுதுறேன். இப்போ இதை வந்து நம்ம பிரித்து எழுதலாம், இல்லை டேரெக்டாக நம்ம இப்படியே கூட எழுதலாம். அந்த 16 வந்து வெளியே வரும்போது ரூட்டை விட்டு வெளியே வரும்போது 4ன்னு ஆகிடும். ஸோ ரிமைனிங் அந்த 3 வந்து அந்த ரூட்குள்ளேயே நான் இருக்கும் அப்படியே. அப்போ அதை அப்படியே போட்டுறணும் √3. அப்போ வந்து 4√3. அப்போ √48ஓட வேல்யூ என்ன? 4√3. ஸோ அதே மாதிரி நம்ம க்யூப்பில் பார்க்கலாம். க்யூப் ரூட் ஆஃப் 54ன்னு இருக்குது. ஸோ இதையும் அதே மாதிரி இந்த பெர்ஃபெக்ட் க்யூப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த நம்பர்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த பெர்ஃபெக்ட் க்யூப் ரூட் நம்பர் இருக்குது இல்லையா, ஸோ பெர்ஃபெக்ட் க்யூப் தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அப்படி நம்பர் நம்ம செலக்ட் பண்ணால் தான் நம்ம அதை க்யூப்லேருந்து வெளியே எடுக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா 27 இருக்குது. இந்த 27 நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 54 கிடைக்கும். ஸோ 27 × 2 நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 27 வந்து க்யூப் ரூட்லேருந்து வெளியே வரும்போது எப்படி வரும்? 3யாக வெளியே வந்துடும். ஸோ அதனால தான் நம்ம அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறோம். சரிங்களா? இதை வந்து நம்ம பிரித்து எழுதுகிறோம். க்யூப் ரூட் ஆஃப் 27 க்யூப் கண்டிப்பாக போடணும். அதே மாதிரி க்யூப் ரூட் ஆஃப் 2. அப்போ க்யூப் ரூட் ஆஃப் 27ஓட வேல்யூ என்ன? 3. ஸோ அதை வந்து நம்ம பெர்ஃபெக்ட் க்யூப்லேருந்து எடுத்ததுனால ஸோ இங்கே மீதி இருக்க அந்த 2 வந்து அப்படியே க்யூப் ரூட்குள்ளேயே இருக்கும் நம்மளுக்கு. அப்போ ஆன்சர் என்னென்னா 3 க்யூப் ரூட் ஆஃப் 2. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 3க்கும் க்யூப் ரூட்டுக்கும் அந்த ரூட் வேல்யூக்கும் இடையில என்ன இருக்கிறதா அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதா தான் அர்த்தம். சரிங்களா? வெறும் 3√2ன்னு இருந்தாலும் அதுக்கு இடையில என்ன இருக்குன்னு அர்த்தம்? இடையில மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதா தான் அர்த்தம். அது க்யூப் ரூட்டாக இருந்தாலும் சரி, ஸ்கொயர் ரூட்டாக இருந்தாலும் சரி, ரூட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்குது, பக்கத்தில் ரூட் இருக்குன்னா அதுக்கு இடையில மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதா அர்த்தம். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 540ன்னு இருக்குது. இது நம்ம வந்து ப்ரைம் ஃபேக்டர் மெத்தட்லாம் இதோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எதையெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 540 வருதோ அதுதான் வந்து இதுக்குரிய ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட்டு 2 டேபிளில் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து டேரெக்டாக 5 டேபிளில் கூட நம்ம எடுத்துக்கலாம். 5th டேபிள் இருக்குல்ல, அதுலேயும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 2 டேபிளில் வெளியே எடுக்கும்போது 270. ஸோ அதையும் 2 டேபிள் எடுக்கும்போது 135 கிடைக்குது. அதை வந்து 3rd டேபிள் எடுக்கும்போது 45. ஸோ அகெயின் 3rd டேபிள் எடுக்கும்போது 15. ஸோ அகெயின் 3rd டேபிள் எடுக்கும்போது 5 கிடைக்குது. லாஸ்ட்டாக 5 வெளியே எடுத்துட்டா 1 ஆகிடும். நம்ம இதோடய கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம், இந்த 5ஓடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக அந்த 1 போட்டாலும் 1 தான், போடாட்டினாலும் 1 தான். இப்போ வந்து நம்ம இதுக்குரிய வேல்யூஸை வந்து ரூட்குள்ளே எழுத போகிறோம். இப்போ ரூட் ஆஃப் 540 ஈக்குவல் டு, ஸோ இங்கேயும் நம்ம ரூட் போட்டு தான் எழுதணும். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 540 கிடைக்கும். இப்போ எல்லா வேல்யூஸும் நம்ம எடுத்து எழுதுவோம். 2 × 2 × 3 × 3 × 3 × 5. ஸோ லாஸ்ட்டாக 1 போட்டாலும் 1 தான், போடாட்டினாலும் 1 தான். ஸோ ஸ்கொயர் ரூட்னால நம்ம என்ன பண்ணுவோம்? 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியே எடுத்துருவோம். ஸோ அதே மாதிரி 2 ஒரு வெளியே எடுத்துட்டோம், 2 3க்கு ஒரு 3 வெளியே எடுத்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஒரு 5 இருக்குது. ஸோ இன்னொரு 3 இன்னொரு 5 இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம உள்ளேயே வச்சுக்கணும். சப்போஸ் ஒரு 3 இருந்ததுன்னா நம்ம அதை வெளியே எடுத்துருந்துருக்கலாம். இல்லைன்ற பட்சம் அந்த 2 நம்ம மல்டிப்ளை பண்ணியே போட்டுடலாம். 3 × 5 தானே இருக்குது, மல்டிப்ளிகேஷன் தானே இருக்குது. அப்போ அதை நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணியே போட்டுடலாம். இப்போ இது 2 வெளியே உள்ள 2ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். வெளியே 2 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 6. ஸோ இங்கே இன்ட்டு போட்டாலும் 1 தான், போடாட்டினாலும் 1 தான். நம்பருக்கும் ஒரு ரூட்டுக்கும் இடையில என்ன இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் இன்ட்டு இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதோட வேல்யூ வந்து 6 √15. சரியா? 6 √15 தான் இதுக்குரிய ஆன்சர். சப்போஸ் க்யூப் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து அது முன்னாடி க்யூப் போடணும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்கொயர் ரூட் அண்ட் க்யூப் ரூட் வேல்யூஸை எப்படி ஆட் பண்ணுறது அப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரீசெண்ட் வீடியோஸில் வந்து அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனோட அடிஷன் சப்ட்ராக்ஷன் பார்த்தோம்ல, அதில் நம்ம என்ன பண்ணோம்? x + x = 2x அந்த மாதிரி நம்ம போட்டோம். அதே மாதிரி xy + xy. ஸோ முன்னாடி நம்பர்ஸ் இருந்ததுன்னா எப்படின்னா, சப்போஸ் இங்கே 2 இங்கே வந்து 1 இருந்ததுன்னா நம்ம எப்படி ஆட் பண்ணி போடுவோம்? 2 + 1 3 3xy அப்படின்னு போடுவோம் இல்லையா? ஸோ அதாவது என்னென்னா இதில் உள்ள ரூல் என்னென்னா 2 டேர்மும் எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும். இங்கே எக்ஸ் டேர்ம்னா இங்கே எக்ஸ் டேர்ம், இந்த பக்கம் வந்து x² டேர்ம்னா இங்கேயும் x² டேர்ம் இருக்கணும். xy டேர்மாக இருந்ததுன்னா xy டேர்மாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஆட் பண்ண முடியும் சொன்னோம். அதே மாதிரி தான் இந்த ரூட்லையும் சில ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸை வச்சு தான் நம்ம வந்து அதை எப்படி ஆட் பண்ணணும், எப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது √2 + க்யூப் ரூட் ஆஃப் 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ண முடியுமான்னு பார்த்தா இதை வந்து ஆட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா உள்ளே இருக்க நம்பர்ஸ்லாம் சேமாக தான் இருக்குது, அந்த ரூட்டுக்குள்ளே இருக்குது சேமாக இருக்குது, பட் வந்து டிஃப்ரெண்ட் ரூட்டாக இருக்குது. அப்போ இதை ஆட் பண்ண முடியாது. சரி, எப்படி இருந்தால் ஆட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 2 ரூட்டும் சேமாக இருந்தால் ஆட் பண்ணலாம். அந்த ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூவும் சேமாக இருந்தால் நம்ம ஆட் பண்ணலாம். அதாவது இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட்னா அந்த பக்கமும் ஸ்கொயர் ரூட்டாக இருக்கணும், இந்த பக்கம் க்யூப் ரூட்னா அந்த பக்கமும் க்யூப் ரூட்டாக இருக்கணும். அதாவது 2 ரூட்டுமே ஒரே ரூட்டாக இருக்கணும். ஒன்று ஸ்கொயர் ரூட்டாக இருக்கணும், இல்லைனா க்யூப் ரூட்டாக இருக்கணும். அதுக்கு உள்ளே இருக்கிற வேல்யூ அது கண்டிப்பாக கம்பல்சரி சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும் அல்லது சப்ட்ராக்ட் பண்ண முடியும். மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் இது தேவை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா √2 + √2
இது வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஃபுல்லாத்தையும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா எக்ஸ்ன்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது எக்ஸ் வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் வந்து என்ன ஆட் பண்ணுவோம், 2x அப்படின்னு ஆட் பண்ணுவோம். அதாவது அந்த √2வையே நம்ம எக்ஸ்ன்னு நினச்சிக்கலாம். அப்படியே √2வை நம்ம எக்ஸ்ன்னு நினச்சிக்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன இருக்கிறதா அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ எக்ஸ் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 2x. அந்த மாதிரி 2√2, அதாவது இந்த √2வையே நம்ம எக்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இது மாதிரி 2 ரூட்டும் ஒரே ரூட்டாக இருந்து ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ரூட்டை வந்து அப்படியே ஆன்சரில் போட்டுருவோம். அது எந்த ஒரு சேஞ்சும் நம்ம பண்ண மாட்டோம். அந்த முன்னாடி இருக்குல்ல நம்பர், அந்த நம்பரை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணி போடுறோம். அதுவுமே அந்த சைனை பொறுத்து ஆட் பண்ணணும். டிஃப்ரெண்ட் சைனில் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த சைனை பொறுத்து நம்ம ஆட் பண்ணணும். 1 + 1 இங்கே 2 போட்டிருக்கேன். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் சைன்லையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. -4 + 5. அது நார்மலாக நம்ம எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுவோம், ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ரூட் வேல்யூ மட்டும் ரெண்டுமே நான் சொன்ன மாதிரி சேம் ரூட் சேம் நம்பர் இருந்ததுன்னா ஆன்சர்லேயும் அதே தான், எந்த சேஞ்சும் நம்ம பண்ணாமல் நம்ம போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 கியூப் ரூட் ஆஃப் 3 + 3 கியூப் ரூட் ஆஃப் 5 இருக்குது. ஸோ ரெண்டுமே கியூப் ரூட்டாக இருக்கும். உள்ள வேல்யூஸும் சேமாக இருக்குது. ஸோ முன்னாடி வந்து நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அந்த நம்பர்ஸ் மட்டும் நம்ம அதோட சைனை பொறுத்து ஆட் பண்ணிவிட்டு அந்த கியூப் ரூட் ஆஃப் 5 அப்படியே போட வேண்டியதான். 2 + 3 வந்து என்ன இருக்கும், 5 கியூப் ரூட் ஆஃப் 5. ஸோ கண்டிப்பாக கியூப்ன்ற அந்த 3ன்றது அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம மென்ஷன் பண்ணணும். இல்லைனா அது ஸ்கொயர் ரூட் மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கியூப் ரூட் ஆஃப் 5 இருக்குது ப்ளஸ் √5 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 ரூட்டுமே டிஃப்ரெண்ட் ரூட்டு. இந்த பக்கம் ஸ்கொயர் இருக்குது. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் இருக்குது. அப்போ இதை ஆட் பண்ண முடியுமானா ஆட் பண்ண முடியாது. இது அப்படியே தான் வச்சுக்கிறோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் √5 + √4 இருக்குது. ஸோ இப்படி இருந்தாலும், அதாவது ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நம்ம ஆட் பண்ண முடியாது. ஈவன் ரூட் சேமாக இருந்தாலும் அந்த ரூட்குள்ளே இருக்க வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நம்ம ஆட் பண்ண முடியாது. சேம் ரூட்டாக இருக்கணும், ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூவும் சேமாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து இங்கே உள்ள ரூல். இதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்ம சம் பார்க்கலாம். இந்த ரூல்லாம் வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு மட்டும்தான், மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு இந்த ரூல்லாம் வராது. ஸோ சேமாக இருக்கணும், ரூட்குள்ளே இருக்க நம்பர் சேமாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு மட்டும்தான் இது. சரி, இங்கே நம்ம சில எக்ஸாம்பிள் சம்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா -5√2 + 3√2ன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரூட்டுமே ஸ்கொயர் ரூட்டாகவும் இருக்குது. அந்த ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதை நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா ஆன்சர் அதே √2 தான் வரும். பட் அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரை மட்டும் நம்ம நார்மல் அடிஷன் சப்ட்ராக்ஷன் ரூல்லாம் இருக்குல்ல, நான் அது பேஸ் பண்ணி தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் சைன் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட சைன் தான் போடுவோம். அப்போ -2√2ன்னு வரும். ஸோ அந்த √2 வந்து சேமாக இருக்கனால நம்ம அதை அப்படியே போட்டுறோம். ஸோ முன்னாடி உள்ள நம்பர்ஸ் மட்டும் நம்ம அதோட சைனை பொறுத்து நம்ம ஆட் பண்ணுறதும் சப்ட்ராக்ட் பண்ணுறதும் எடுக்கும். சரிங்களா? இப்போ செகண்ட் சம் 9√3 -3√3. இங்கே பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் பக்கத்தில் வருது. ஸோ இந்த மாதிரி வந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ரெண்டையும் நம்ம என்ன ஆகணும், ப்ளஸ் ஆக்கிடணும். அப்போ 9√3 மைனஸ் சேரும்போது ப்ளஸ் ஆயிரும். ஸோ அந்த ப்ளஸ் அப்புறம் 3√3 9 3 ஆட் பண்ணனா கிடைக்கும் 11. அந்த பின்னாடி உள்ள √3 வந்து அப்படியே காமனாக போட வேண்டியதான். ஸோ அதுக்கடுத்து தேர்ட் சம் கியூப் ரூட் ஆஃப் 9 + 5 கியூப் ரூட் ஆஃப் 9 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கியூப் ரூட்டு, அந்த ரூட்டுக்குள்ளே இருக்க 2 வேல்யூஸுமே வந்து ஈக்குவலாக இருக்குது, சேமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி உள்ள நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்றப்போ என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்க தான் அர்த்தம். ஸோ அப்போ 1 5 ரெண்டையும் ஆட் பண்ணால் கிடைக்கும் 6 கியூப் ரூட் ஆஃப் 9 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் சம் -4 கியூப் ரூட் ஆஃப் 5 + 9 கியூப் ரூட் ஆஃப் 5. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கியூப் ரூட்டாக இருக்குது. அதுக்குள்ளே இருக்க வேல்யூ ரெண்டுமே 5ன்னு இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஆன்சரில் அதே தான் வரும். ஸோ முன்னாடி இருக்க நம்பர் மட்டும் அதோட சைனை பொறுத்து நம்ம வந்து ஆட் பண்ணுறதும் சப்ட்ராக்ட் பண்ணுறதும் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைன் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைன் தான் போடுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 5ன்னு கிடைக்கும். 9லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 5 கிடைக்கும். அப்போ 5 கியூப் ரூட் ஆஃப் 5. ஸோ நெக்ஸ்ட் சம் 7√2 + 8 கியூப் ரூட் ஆஃப் 2 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரூட் இருக்குது. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் ரூட்னால நம்ம அதை ஆட் பண்ணவே முடியாது. ஸோ இங்கே கியூப் ரூட்டுன்னு இருக்குது, இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட்டுன்னு இருக்குது. அப்போ இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ண முடியாது. இதை வந்து நம்ம அப்படியே வேணால் வச்சுக்கலாம், தவிர இதை வந்து நம்ம ஆட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதுக்கு -11√3 -4√3 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்கொயர் ரூட்டாக இருக்குது. உள்ள வேல்யூவும் சேமாக இருக்குது. அப்போ நம்ம முன்னாடி உள்ள நம்பர்ஸ் மட்டும் நம்ம வந்து அதை பார்த்து ஆட் பண்ணணும். ரெண்டுமே மைனஸ்ன்னு இருக்குது, -11 -4. அப்போ என்ன பண்ணணும், சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணி அதே சைன். அப்போ ரெண்டுமே மைனஸாக இருக்குல்ல, அப்போ -15√3ன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து கியூப் ரூட்டாக இருக்குது. சரிங்களா? ரெண்டுமே கியூப் ரூட்டு, அதுக்குள்ளே உள்ள வேல்யூஸும் சேமாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இருக்குல்ல நம்பர், அதை நான் அப்படியே வச்சுட்டு அந்த 2 மைனஸ் இருக்குல்ல பக்கத்தில் அதை வந்து நான் மாற்ற போகிறேன் ஒரே சைனாக. 2 மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ்ஸாக மாறும்.
ஸோ இதுக்கான ரூல் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ அது தெரிலனா அந்த வீடியோ பார்த்துட்டிங்க வாங்க. ஸோ பின்னாடி இருக்க 8 கியூப் 7 வந்து நம்ம அப்படியே போட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் கியூப் ரூட் ஆஃப் 7 இங்கே 8 கியூப் ரூட் ஆஃப் 7 இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம் 1 இருக்க தான் அர்த்தம். ஸோ இப்போ ரெண்டுமே சேமாக இருக்கனால நம்பரை மட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம். ரெண்டு டிஃப்ரெண்ட் சைன் இருக்குது. இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்கனால நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைன் என்ன இங்கே ப்ளஸ் இருக்குது, அதனால வந்து ப்ளஸ் தான். ஸோ 7 கியூப் ரூட் ஆஃப் 7. ஸோ இதான் இதுக்குரிய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் 2 ரூட் 4 மைனஸ் 3 கியூப் ரூட் ஆஃப் 4ன்னு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே ரெண்டு ரூட்டும் டிஃப்ரெண்ட் ரூட்டாக இருக்குது. இங்கே ஸ்கொயர்டு இருக்குது, அங்கே கியூப் இருக்குது. ஸோ இதை ஒன்றுமே பண்ண முடியாது. இதை வந்து நம்ம அப்படியே தான் வச்சுக்கணும். சரி, வேறு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்ப்போம். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரூட் 2 ப்ளஸ் ரூட் 18 இருக்குது. ஸோ இங்கே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் தான். பட் உள்ள வேல்யூஸ் சேமாக இல்லை. உடனே இதை நம்ம ஆட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஸோ இதை வந்து அந்த ரூட் 18ன்ற வேல்யூ இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ரூட் 2வாக கன்வெர்ட் பண்ண முடியுதான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 ரூட் அப்படியே வச்சுட்டு ஸோ இந்த 18 வந்து நம்ம 2 வர்ற மாதிரி பிரிக்கிறோம். இந்த 18 ஏன் அப்படின்னா அப்போ அந்த 2 வந்து எப்படியும் வந்து வெளியே கொண்டு வர போகிறது இல்லை, அதனால் உள்ளதாக இருக்கணும். அந்த 2வாக தானே கொண்டு வர போகிறோம். ஸோ 2 உள்ளதாக இருக்கணும். ஸோ இப்போ வெளியே வர்ற மாதிரி ஒரு நம்பர் வந்து அதோட மல்டிப்ளை ஆகிற மாதிரி இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பார்த்தா இருக்குது 9 × 2ன்ற நம்பர் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்னா 18 9 × 2ன்னு எழுதலாம். ஏன் வந்து இதை வந்து 6 × 3 எழுதக்கூடாதா அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது நம்ம 18 இருக்குது. இந்த 18 வந்து நம்ம 6 × 3 நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி பிரித்து எழுதணும்னா இதனால் நமக்கு எந்த யூஸுமே கிடையாது. ஏன்னா இந்த ரெண்டு நம்பருமே ரூட்லேருந்து வெளியே எடுக்க முடியாது. இதையே வந்து நம்ம வந்து 9 × 2ன்னு எடுக்கும்போது நம்ம அந்த 9 வந்து நம்ம வெளியே எடுக்க முடியும். ஸோ இதுக்கு தான் அந்த டேபிளை வந்து நல்லா படிங்கன்னு நான் சொன்னது. நல்லா மனப்பாடம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த சம்குள்ளே வரணும் சொல்லப்போனால். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லைனா உங்களுக்கு வந்து லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அப்போ இந்த ரூட் 9 இருக்கிறதுனால அது வெளியே போயிடும். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் இதுதானே. ஸோ வெளியே எடுக்க முடியுங்கிறதுனால தான் நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணுறோம் நம்ம. ஸோ அதனால் அது ரூட் 9 போட்டால் தான் நம்மளால் வெளியே எடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல அதனால் நம்ம 9 × 2 நம்ம இந்த இடத்துல வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 ரூட் 2 நம்ம வந்து அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம எந்த சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை, அதனால் நம்ம அதை வந்து நேராக அப்படியே அதோட இடத்துல நம்ம கொண்டு வரணும். ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டே வரணும். இப்போ ரூட் 9 வந்து வெளியே இதை வந்து நம்ம பிரித்தும் எழுதலாம், இல்லை டேரெக்டாகவும் நீங்கள் வெளியே கொண்டு வந்துடலாம். இப்போ இதை நம்ம பிரித்து எழுதுனா எப்படி எழுதலாம்னா ரூட் 9 × ரூட் 2 இந்த மாதிரி பிரித்து எழுதிட்டும் நம்ம அந்த 3ஆக மாற்றலாம். இல்லை அப்படின்னா டேரெக்டாகவே உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும் அப்படின்றப்போ நீங்கள் டேரெக்டாகவே எழுதிக்கலாம். ஸோ 2 ரூட் 2 ப்ளஸ் இந்த ரூட் 9 எப்படி ஆகும் 3ஆக மாறிடும். ரூட்டை விட்டு வெளியே வரும்போது 3ஆக ஆயிரும். ஸோ இந்த ரூட் 2 வந்து அப்படியே இருக்கும். ஸோ இதுக்கிடையில் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் மல்டிப்ளிகேஷன் இருக்க தான் சொல்லியிருக்கேன். போட்டாலும் ஒன்று தான், போடாட்டினாலும் ஒன்று தான். ஸோ இப்போ பார்த்தோன்னா ரெண்டு ரூட்டுமே வந்து நமக்கு சேமாக இருக்குது. ஸ்கொயர் ரூட்டாகவும் இருக்கும், ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூவும் சேமாக இருக்குது. முன்னாடியில் 2 நம்பரும் ப்ளஸ் நம்பராக இருக்குது. ஸோ இதை நம்ம ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 2 + 3 ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 5ன்னு கிடைக்கும். ஸோ 5 ரூட் 2. ஓகே, செகண்ட் சம் ரூட் 5 + 3 ரூட் 20ன்னு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்கொயர் ரூட்டாக இருக்குது. இந்த 20 வந்து நம்ம 5 வர மாதிரி பிரிக்க முடியுதான்னு பார்க்குறோம். ஸோ அப்படி பார்த்தா இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 4 × 5 நம்ம பிரிக்கலாம். அதே மாதிரி அந்த 4ம் வந்து ரூட்டை விட்டு வெளியே வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ரூட் 5 + 3. ஸோ இந்த 3க்கும் ரூட் 20க்கு இடையில என்ன இருக்கிற அர்த்தம் மல்டிப்ளிகேஷன் இருக்கிற அர்த்தம். ஸோ இந்த இடத்துல 5 இருக்குன்னா நம்ம அந்த 20ஐயும் 5 வர மாதிரி பிரிக்கணும். ஏன்னா அப்போ தானே நமக்கு அந்த ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ சேமாக இருந்தால் தானே ஆட் பண்ண முடியும். ஸோ இங்கே அதே மாதிரி தானே பண்ணும். ஸோ 18 இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணோம் 2 × 9 நம்ம வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் இல்லையா மல்டிப்ளிகேஷனில். ஸோ அதே மாதிரி இங்கேயும் அந்த 20ஐ வந்து 4 × 5 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். அதாவது 5 இன்ட்டுன்னு பிரிக்கணும். அந்த பிரிக்கிற இன்னொரு நம்பர் இருக்குல்ல அது வந்து நம்ம ரூட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை ஆட் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது 4 × 5 கிடைக்குது. இதுக்கு இடையில மல்டிப்ளிகேஷன் இருக்க தான் அர்த்தம். ஸோ 3 வந்து அப்படியே இருக்கும். இந்த 4 வந்து ரூட்டை விட்டு வெளியே வரும்போது எப்படி வரும் 2ஆக வரும். இல்லைனா நீங்கள் இந்த லாஸ்ட்டாக நம்ம பண்ண மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ரூட் 9 ரூட் 2ன்னு எழுதணும்ல அது மாதிரி இங்கே வந்து ரூட் 4 × ரூட் 5 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் இங்கேயும். ஆனால் வந்து டேரெக்டாக நம்ம வெளியே எடுக்க தெரியும் அப்படின்னா அந்த ரூட் 4 வந்து வெளியே வர்றப்போ நமக்கு 2ன்னு கிடச்சிரும். மீதி இருக்க ரூட் 5 மட்டும் அப்படியே வச்சுக்கிறோம். அப்போ வந்து இதை ரூட் 5 அப்படியே வச்சுட்டு 3 × 2 வந்து என்னது 6. ஸோ 6 ரூட் 5 அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூட்டும் சேமாக இருக்குது. இதுக்கு அந்த ரூட் 5க்கு முன்னாடி என்ன இருக்கதா அர்த்தம் 1 இருக்கதா அர்த்தம். 1 + 6 வந்து என்னது 7. ஸோ அந்த நம்பரை மட்டும் ஆட் பண்ணால் 7 ரூட் 5 வந்து அப்படியே போட்டுருணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து க்யூப்பில் சம் பார்க்கலாம். க்யூப் ரூட் ஆஃப் 3
ப்ளஸ் கியூப் ரூட் ஆஃப் 24 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 வந்து சின்ன நம்பராக இருக்குது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 24 வந்து நம்ம 3 இன்ட்டுன்னு வர மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். 3 இன்ட்டு வர மாதிரி பார்த்தா 8ன்னு இருக்குது, 3 இன்ட்டு 8ன்னு இருக்குது. ஸோ அந்த 8 வந்து கியூப் ரூட்லேருந்து வெளியே எடுக்க முடியுமான்னு பார்த்தா எடுக்க முடியும், 2ன்னு வெளியே வரும். ஸோ பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் 3 அப்படியே வச்சுட்டு இந்த 24 எப்படி பிரிக்கிறோன்னா கியூப் ரூட் ஆஃப் 8 இன்ட்டு 3ன்னு பிரிக்கிறோம். ஸோ இந்த 8 வந்து கியூப் ரூட்லேருந்து வெளியே வரப்போ எப்படி வரும், 2ன்னு வெளியே வரும். ஸோ இதுதான் வந்து இதுக்கு தான் வந்து அந்த டேபிளில் படிக்கணுங்கிறது. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 3 அப்படியே வச்சுட்டு இந்த 8 வந்து வெளியே வரப்போ 2ன்னு வரும். சப்போஸ் வந்து இதுவே ஸ்கொயர் ரூட்டாக இருந்தால் இது வந்து வெளியே எடுக்க முடியாது. இதே இடத்துல 9 இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டில் வெளியே எடுக்கலாம். ஸோ இங்கே கியூப் ரூட்னால 8 எப்படி வெளியே வரும்னா 2ன்னு வெளியே வரும். அந்த 3 வந்து கியூப் ரூட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அதை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒன்று இருக்க தான் அர்த்தம். ஸோ ரெண்டுமே கியூப் ரூட்டாக இருக்குது. நம்பரை மட்டும் நம்ம ஆட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா 2 நம்பரும் ப்ளஸ் நம்பராகவும் இருக்குது. ஸோ நம்ம ஆட் பண்ணால் 1 + 2 வந்து 3 கியூப் ரூட் ஆஃப் 3. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ இப்போ 2 கியூப் ரூட் ஆஃப் 2 + 3 கியூப் ரூட் ஆஃப் 128 இருக்குது. இந்த 2 வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 128 நம்ம வந்து 2 வர்ற மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளிகேஷனில் 2 × 64ன்னு நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். அந்த 64 கியூப் ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது நமக்கு வந்து 4ஆக வரும். ஸோ அப்போ வந்து நம்ம இதை ஆட் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம அந்த மாதிரி நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அப்போ 2 கியூப் ரூட் ஆஃப் 2 வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இந்த 3 இப்போது அந்த 128 இருக்குல்ல அந்த கியூப்குள்ளே வந்து நம்ம 64 × 2 நம்ம பிரிக்கிறோம். இப்போ இந்த 64 × 2 பிரிக்கும்போது தான் அந்த 2 வந்து உள்ளேயே இருக்கும், 64 வந்து வெளியே வந்துடும், ரூட்லேருந்து வெளியே வந்துடும். இப்போ 2 √2 ப்ளஸ் இந்த 3 அப்படியே வச்சுட்டு அந்த 64 வெளியே எப்படி வரும், 4ன்னு வெளியே வந்துடும். ஸோ இதே இந்த இடத்துல வந்து ஸ்கொயர்டு இருந்ததுன்னா இந்த 64 எப்படி வெளியே வரும், 8ன்னு வெளியே வரும். ஸோ இதுதான் இதுக்குரிய டிஃப்ரெண்ட். சரிங்களா, கியூப்பில் வந்து இப்படி வரும், ஸ்கொயரில் வந்து 8ன்னு வரும். ஸோ அப்போ 64 இருக்கிறதுனால நான் வந்து 4ன்னு போட்டிருக்கேன், கியூப் ரூட் இருக்கனால. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரிமைனிங் இருக்க அந்த 2 வந்து கியூப் ரூட்டுக்குள்ளேயே அப்படியே இருக்கும். சரிங்களா, ஸோ அப்போ 2 கியூப் ரூட் ஆஃப் 2 3 × 4 என்னது 12. ஸோ 12 கியூப் ரூட் ஆஃப் 3. ஸோ எல்லா இடத்துலையும் கியூப் வந்து அந்த 3ன்ற வேல்யூ வந்து கண்டிப்பாக போட்டிருக்கணும் கியூப் ரூட்டுன்னு. ஸோ இப்போ சேம் ரூட்டாக இருக்குது, ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ சேமாக இருக்குது. ஸோ முன்னாடி உள்ள நம்பர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே ப்ளஸ் நம்பராக இருக்குது. ஸோ வந்து 2 + 12 வந்து என்ன இருக்கும், 14. ஸோ 14 கியூப் ரூட் ஆஃப் 2 அப்படின்னு எழுதணும். அவ்வளோதான். அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் வந்து இவ்வளோ தான். நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம் நம்பர், அந்த பெரிய நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லாஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் 128 இருக்குல்ல, நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது வந்து 2 இன்ட்டுன்னு ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அந்த ரூட்டுக்குள்ளே அந்த 2 வேணும் அப்படின்றதுனால தான். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரூட்குள்ளே இருக்க வேல்யூ சேமாக இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். அதனால் நான் ரூட்குள்ளே 2 வேணுன்றதுனால 2 இன்ட்டுன்னு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அப்போ 2 × 64ன்னு வருது. ஸோ 64 கியூப் ரூட்லேருந்து வெளியே எடுக்க முடியும். அதனால அந்த 64 × 2 நம்ம வச்சுக்கலாம். சப்போஸ் 2 இன்ட்டு வேறு ஏதாவது நம்பர் வருது, அந்த நம்பர் வந்து நம்ம வெளியே எடுக்க முடியாத ஒரு நம்பராக இருக்குன்னா நம்ம அப்போ அது வெளியே எடுக்காமலே அப்படியே விட்டுறலாம். அதுக்கு வந்து நமக்கு வெளியே கொண்டு போக முடியாதுங்கிறப்போ நம்ம வந்து ஆட் பண்ணவும் முடியாது. ஏன்னா வெளியே போனால் தான் ரூட்குள்ளே 2 மட்டும் இருக்கும், அப்போ நம்ம ஆட் பண்ண முடியும். வெளியே போகலைன்றப்போ அது வந்து நம்ம ஆட் பண்ண முடியாது. ஸோ வெளியே அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது அந்த 64 ஏதாவது அந்த 2 கூட அந்த ஸ்ப்ளிட் பண்ணுற நம்பர் வந்து ஒரு நம்பர் வெளியே போகணும். அப்படி போகிற மாதிரி இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ண முடியும், அதில் இல்லைன்னா நம்ம ஆட் பண்ண முடியாது. அடுத்ததாக ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட்டோட மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் பார்க்க போகிறோம் ஸ்கொயர் ரூட்டோட. இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணுவோம், இப்போ 2 × 3 அப்படின்னா நம்ம நார்மலாக மல்டிப்ளை பண்ணும்போது 6ன்னு வேல்யூ கிடைக்கும். இதே மாதிரி √2 × √3 அப்படின்னா இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுனா, ஸோ நம்பரை மட்டும் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும், ரூட் வந்து அதே என்ன இருக்கோ அதே ரூட் தான் போடணும். இப்போ இது ஸ்கொயர் ரூட்னா ஸ்கொயர் ரூட் தான் போடணும், இந்த பக்கம் கியூப் ரூட் இருந்ததுன்னா கியூப் ரூட் தான் போடணும். ஸோ நம்பரை வந்து நார்மல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான். 2 × 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 6. அப்போ √6. ஸோ இவ்வளோ தான். ஆனால் இங்கே வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட்னா இந்த பக்கமும் ஸ்கொயர் ரூட்டாக இருக்கணும், இந்த பக்கம் கியூப் ரூட்னா இந்த பக்கமும் கியூப் ரூட்டாக இருக்கணும். அந்த ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் வந்து சேமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நம்ம அடிஷனலி சப்ட்ராக்ஷனில் என்ன பண்ணால் ஒரு ரூட்டும் சேமாக இருக்கணும், அந்த ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூவும் சேமாக இருக்கணும். பட் சேமாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் தான், அந்த ரூட்டுக்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அந்த ரூட்டையும் அந்த ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூவையும் நம்ம அப்படியே போட்டுருவோம் ஆன்சரில். பட் இங்கே நம்ம அப்படி கிடையாது, அந்த ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூவே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண முடியும். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ √24 இருக்குது. ஸோ இது எப்படிலாம் பிரிக்கலாம் பார்த்தீங்கன்னா 8 × 3னும் பிரிக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி 6 × 4னும் பிரிக்கலாம், ஆர் 12 × 2னும் பிரிக்கலாம். ஸோ இது தனித்தனியாகவும் நம்ம பிரித்து எழுதலாம். √8 × √3 இந்த மாதிரியும் பிரித்து எழுதலாம். அதே மாதிரி √6 × √4, அதே மாதிரி √12
இன்ட்டு √2. ஸோ அதே தான் இப்போ தனித்தனியாக இருக்கிறத சேர்த்து மொத்தமாகவும் எழுத முடியும். நம்ம 8 × 3ன்னு இந்த மாதிரி ரூட்குள்ளே இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம √8 × √3 பிரிச்சும் எழுதலாம். இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிறத ஒன்றாவும் எழுதலாம். ஸோ உள்ளே இருக்க நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். சரிங்களா, புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ √24 நம்ம 8 × 3ன்னு பிரிக்கலாம், ரூட்டுக்குள்ளேயே தான். அந்த ரூட் வேல்யூஸை நம்ம பிரிச்சும் எழுதலாம். இந்த மாதிரி தனித்தனி ரூட்டாகவும் நம்ம எழுதிக்கலாம் வேணும்னா. ஸோ நமக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து சம்மில் இதை நம்ம யூஸ் பண்ண. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் √16 × √8ன்னு இருக்குது. √16 வேல்யூ நம்ம வெளியே எடுக்க முடியுன்றனால 4ன்னு எடுத்திருக்கோம். √8 வந்து எடுக்க முடியாது. அப்போ இது முழு நம்பராக இருக்குது, இது முழு நம்பராக கிடையாது. ஸோ இது ரெண்டு எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுனா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல மல்டிப்ளை சிம்பிள் இல்லைனாலும் இருக்கிறதா அர்த்தம் ஒரு நம்பருக்கும் ஒரு ரூட் வேல்யூக்கும். ஸோ இதை வந்து 4√8 இப்படி தான் எழுத முடியும். சரிங்களா, சப்போஸ் இதுவும் வந்து நம்பராக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ √16 × √64ன்னு இருக்குது. ஸோ √16ஓட வேல்யூ என்ன 4. நம்ம டேபிளில் படிச்சிருப்போம், ஸ்கொயர் வேல்யூஸை படிக்க சொன்னிருந்தேன், நான் மெமரைஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் அதை மெமரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி டக்குன்னு எழுத முடியும். √64ஓட வேல்யூ என்ன 8. ஸோ இப்போ ரெண்டுமே நார்மல் நம்பர் தான், அதாவது முழு நம்பராக இருக்குது. இப்போ நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 4 × 8 32. 2√2 × 4√4ன்னு இருக்குது. ஸோ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுனா, நம்பர் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ மல்டிப்ளை பண்ணிடுங்க. நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 2 × 4 8. ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் அதுவும் 8. ஸோ 8√8. ஸோ வெளியே இருக்க நம்பரும் ரூட் நம்பரும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. வெளியே இருக்க நம்பரும் மல்டிப்ளை பண்ணலாம். ரூட்டுக்குள்ளே இருக்கிறது மல்டிப்ளை பண்ணலாம். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் 3√4 × 2√6ன்னு இருக்குது. ஸோ 3 × 2 6. √4 இருக்குது, இங்கே √6 இருக்குது. ஸோ ரூட்டு காமனாக வச்சுட்டு 4 × 6 24. இதை வெளியே எடுக்க முடியும்னா வெளியே எடுத்துகிட்டு அதே நம்ம மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். சரிங்களா, சப்போஸ் வெளியே எடுக்க முடிகிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது 3√5 × 2√5ன்னு இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3 × 2 6. √5 × √5 மல்டிப்ளை பண்ணால் √25 வரும். ஸோ இந்த √25 வந்து வெளியே எடுக்க முடியும் இல்லையா. ஸோ இதுக்கு இடையில மல்டிப்ளிகேஷன் இருக்கதான் அர்த்தம். 25 வெளியே எடுத்தோம்னா வெறும் 5ன்னு வரும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 6 × 5 13 கிடைக்கும். ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன் எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு. ரூட்குள்ளே இருக்க வேல்யூஸை நம்ம டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடலாம். வெளியே இருக்க நம்பர்ஸ்னால் அது வெளியே இருக்க நம்பரோட மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணும், ரூட்டுக்குள்ளே இருக்க நம்பரோட மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஸோ ஒரு சைடு வந்து வெளியே நம்பர் இருக்குது, ஒரு சைடு வந்து வெளியே நம்பர் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 3√4ன்னு இருக்குது, இங்கே √3ன்னு இருக்குது. ஸோ அப்போ வெளியே இருக்குது, இங்கே 1 இருக்க தான் அர்த்தம். அப்போ 1 × 3 3, 3 × 4 12, அப்போ 3√12. ஸோ இப்படி தான் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ மல்டிப்ளிகேஷனில் நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சேம் நம்பர் இருக்குது, இங்கே √5 × √5ன்னு இருக்குது. ஸோ சேம் நம்பர் தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம், √25. அப்போ √25ஓட வேல்யூ 5ன்னு நம்ம போட்டுட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலி இதுதான் வந்து கரெக்டான வே. அதாவது 5 × 5 25, 25 வந்து ரூட்லேருந்து வெளியே வரும்போது 5 ஆகும். ஸோ நம்ம நார்மலாக ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்கில் நம்ம படிச்சிருக்கோம், ரூட்குள்ளே 2 நம்பர் சேமாக இருந்தாலே அது ரூட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு நம்பராக ஆகும் அப்படின்னு சொன்னால. ஸோ அதே மாதிரி தான் இது தனித்தனியாக இருக்குது, பட் இது நம்ம சேமாகவும் எழுதலாம் இல்லையா. ஸோ 5 × 5ன்னு எழுதலாம். இந்த 5 × 5 வந்து நம்ம இந்த மாதிரி பிரிச்சும் எழுதலாம்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ எப்போல்லாம் இந்த மாதிரி 2 நம்பர் சேமாக ஸ்கொயர் ரூட்குள்ளே வருதோ, அதாவது ஸ்கொயர் ரூட்குள்ளே, இதே கியூப் ரூட்னா 3 நம்பராக இருக்கணும், ஸ்கொயர் ரூட்குள்ளே வருதோ அப்போ வந்து நம்ம அந்த நம்பரை டேரெக்டாக 5ன்னே எழுதலாம். சரியா, √5 × √5ன்னு வந்தால் 5. இதே √16 × √16 வந்தால் நம்ம வெறும் 16ன்னே எழுதலாம், அதான் ஆன்சர். இதே √7 × √7 வந்தால் வெறும் 7ன்னே எழுதலாம் ஆன்சர். அதே மாதிரி வெறும் 7 நம்ம இப்படி எழுதலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வெறும் 7ன்ற நம்பரை √7 × √7ன்னு எழுதலாம். அது எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல தேவைப்படும் இந்த மாதிரி எழுதுறதுக்கு. ஸோ அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம். மோஸ்ட்லி வந்து டிவிஷனில் வந்து கீழே வந்து √7 இருந்தது அப்படின்னா அதை கேன்சல் பண்ணுறதுக்காக மேலே வெறும் 7 இருக்கும்போது அதை வந்து √7ஆக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வெறும் ஒரு நம்பரை ரூட்டில் எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதணும். இப்போ வெறும் 8ன்னு இருக்குன்னா √8 × √8 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி √8 × √8 இருந்ததுன்னா வெறும் 8ன்னு எழுதலாம். அப்படினால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதான் கியூப் ரூட்டாக இருக்கும்போது மல்டிப்ளிகேஷன் இதே மாதிரி தான். இந்த இடத்துல 3ன்னு இருக்கும், மற்றபடி நம்பர் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறது எல்லாமே இதே மாதிரி தான். ஆனால் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து 2 நம்பருக்கு வந்து ஒரு நம்பர் வெளியே எடுப்போம்ல, இதே 3 நம்பராக இருந்தால் தான் நம்ம 5ன்னு எடுப்போம். கியூப் ரூட் ஆஃப் 5 வந்து வெறும் 5ன்னு எழுத முடியாது. கியூப் ரூட் ஆஃப் 5 வந்து
கியூப் ரூட் ஆஃப் 25 அப்படின்னு தான் எழுத முடியும். ஓகே, கியூப் ரூட்டாக இருந்தால் எப்படி வந்து மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கியூப் ரூட் ஆஃப் 8 இன்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 64 இருக்குது. ஸோ இந்த கியூப் ரூட்லேருந்து வெளியே எடுக்க முடியும்னா வெளியே எடுத்துகிட்டே மல்டிப்ளை பண்ணிடுங்க. கியூப் ரூட் ஆஃப் 8 வந்து என்னது 2, கியூப் ரூட் ஆஃப் 64 வந்து என்னது 4. ஸோ அப்போ இதை 2 × 4 வந்து 8. ஸோ இதான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ இதே மாதிரி வெளியே எடுக்க முடியலன்னா நார்மலாக நம்ம வந்து ஸ்கொயர் ரூட்டில் என்ன பண்ணுவோம், ரூட் அப்படியே வச்சுட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். இப்போ கியூப் ரூட் ஆஃப் 2 இருக்குது இன்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 4 இருக்குது. ஸோ இது எதுவுமே நம்ம வெளியே எடுக்க முடியாது, கியூப் ரூட்லேருந்து வெளியே எடுக்க முடியாது. அப்போ நம்ம இது டேரெக்டாக நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். கியூப் ரூட் ஆஃப் 2 × 4 வந்து 8. ஸோ அங்கே நம்ம எப்படி நான் மல்டிப்ளை பண்ணோமோ அதே மாதிரி தான். பட் அங்கே வந்து ஸ்கொயர் ரூட்டில் இப்போ 25 இருந்தால் நம்ம அதை வெளியே எடுத்துடலாம். பட் இங்கே 25 இருந்தால் வெளியே எடுக்க முடியாது. இங்கே 125 இருந்தால் தான் 5ஆக வெளியே எடுக்க முடியும். ஸ்கொயர் ரூட்டில் வெறும் 25 இருந்தாலே நம்ம 5ஆக வெளியே எடுக்கலாம். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் தவிர மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் வேறு எதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதே மாதிரி நம்ம வந்து √5 இருந்தால் நம்ம வெறும் 5ன்னு எழுதுவோம் எப்போனா ஸ்கொயர் ரூட்டில். இதே கியூப் ரூட்டில் வந்து 3 டைம்ஸ் இருக்கணும். 3 டைம்ஸ் வந்து இருந்தால் தான் நம்ம வந்து வெளியே எடுக்கணும். ஏன்னா இது வந்து கியூப். ஸோ அதுதான் இதுக்கும் அதுக்கு வந்து இந்த ஒரு வித்தியாசம் தான். இது 3 டைம்ஸ்னால் அது 2 டைம்ஸ், அந்த ஒரு வித்தியாசம் தான். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்பர் முன்னாடி இருந்ததுன்னா இப்போ 2 கியூப் ரூட் ஆஃப் 2 இருக்குது, இங்கே 3 கியூப் ரூட் ஆஃப் 2 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சப்போஸ் முன்னாடி நம்பர் இல்லைனாலும் 1 இருக்கிறதா அர்த்தம். 2 × 3 6 கியூப் ரூட் ஆஃப் 2 கியூப் ரூட் ஆஃப் 2. இதுவே அங்கே ஸ்கொயர் ரூட் இருந்தால் இந்த ரெண்டு 2க்குமே நம்ம ஒரு 2ன்னு டேரெக்டாக எழுதிடலாம். பட் இங்கே கியூப் ரூட். ஸோ 3 தடவை இருந்தால் தான் நம்ம அந்த மாதிரி எழுத முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இதே ரெண்டையும் சேர்த்து நம்ம படிக்கிறனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ இப்போ கியூப் ரூட்னா நம்ம 3 டைம்ஸ் இருந்தால் தான் அது வெறும் ரூட் ஆகும். இங்கே வந்து 2 தடவை தான் இருக்குது. ஸோ அதனால நமக்கு கியூப் ரூட் ஆஃப் 4ன்னு தான் எழுதுறோம். ஏன்னா 4 கியூப் ரூட்லேருந்து வெளியே எடுக்க முடியாது. 8 இருந்தால் தான் அது 2னே வெளியே வரும். ஸோ அதனால் இதுக்கிடையிலே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 கியூப் ரூட் ஆஃப் 4 இன்ட்டு 4 கியூப் ரூட் ஆஃப் 2. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 2 × 4 வந்து 8. ஸோ கியூப் ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ கியூப் ரூட் ஆஃப் 4 × 2 இதுவும் 8. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா √8 வந்து கியூப் ரூட்லேருந்து வெளியே எடுக்கலாம். எப்படின்னா 8 × கியூப் ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா 8 கியூப் ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது 2ஆக கன்வெர்ட் ஆகும். அப்போ 8 × 16. மல்டிப்ளிகேஷன் வந்து இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டிவிஷன். ஸ்கொயர் ரூட்டாக இருந்தால் எப்படி டிவைட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ √2 / √4ன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே சேம் ரூட் தானே. சேம் ரூட்டாக இருந்தால் இது நம்ம காமனாக ஒரே ரூட்டாக எழுதிடலாம். எழுதிட்டு உள்ளே இருக்க நம்பரை 2 / 4ன்னு எழுதலாம். கேன்சல் பண்ணுறதுலாம் நம்ம எப்பயும் போல் கேன்சல் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அங்கே எப்பயும் போல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்ல, அதே மாதிரி எப்பயும் போல் கேன்சல் பண்ண வேண்டியதான். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நமக்கு 1 2ன்னு கிடைக்கும். அப்போ √1/2ன்னு கிடைக்கும். ஸோ அகைன் நம்ம பிரித்து எழுதிக்கலாம். √1 / √2. இந்த √1ஓட வேல்யூ என்ன? 1 தான். ஸோ √2க்கு வேல்யூ கிடையாது. √2ன்றதை அப்படியே நம்ம வச்சுக்கிறோம். அதாவது முழு நம்பராக கிடைக்காது. அதனால் நம்ம அதை அப்படியே வச்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 2 / √2ன்னு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி சேம் நம்பராக இருந்து ஒரு நம்பர் ரூட்லையும் ஒரு நம்பர் வந்து நார்மல் நம்பராக இருந்தது அப்படின்னா இது மோஸ்ட்லி வந்து ஒரு பெரிய நம்பர்ஸ் கொடுத்து கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த மாதிரி வரும். அதாவது சம்மில் வரும். ஸோ அந்த மாதிரி வர்றப்போ நம்ம இந்த இடத்த என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இப்போ நான் லாஸ்ட்டாக சொன்னேன், இப்போது இங்கே 2 இருக்குது. ஸோ கீழே அதே 2 தான் இருக்குது, பட் ரூட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வர்றப்போ மட்டும் மேலே அந்த நார்மல் நம்பராக இருக்குல்ல 2, அதை நம்ம எப்படி ரூட்டில் எழுதலாம். ஸோ இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அந்த நம்பரை வந்து 2 ரூட்டாக நம்ம எழுதலாம். அதாவது √2 × √2ன்னு எழுதலாம். இப்போ 2 இருந்தால் √2 × √2, 4 இருந்தால் √4 × √4. ஸோ அந்த மாதிரி எழுதலாம். அப்போ / √2. நான் ஏன் அப்படி எழுதுறேன்னா, அப்படி எழுதுனா நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு ரீசன் இருக்குது. நம்ம கேன்சல் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ எல்லா இடத்துலையும் கன்வெர்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. கேன்சல் பண்ண முடியும் அப்படின்றதுனால நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் நான் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் வந்து வெறும் √2ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும் நம்ம இந்த மாதிரி மாற்றிட்டு அப்புறம் கேன்சல் பண்ண வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட்டு √144 / √12. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஸ்கொயர் ரூட்டு தான். அப்போ காமனாக 144 / 12ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ √144ஓட வேல்யூ வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம எல்லாம் டேரெக்டாக கூட எழுதலாம். டேரெக்டாக எழுதுனா நமக்கு வந்து 12. இது ரெண்டு விதம், அதாவது ரெண்டே காமனாக நம்ம எழுதியிருக்கோம். ஸோ காமனாக எழுதும்போது இது நம்ம கேன்சல் பண்ணாலும் 12 தான் கிடைக்கும். அப்போ √12 அப்படின்னு கிடைக்கும். இல்லை அப்படின்னா நான் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி √144 / √12ன்னு இருக்கா. இப்போ √144ஓட வேல்யூ நமக்கு தெரியும், முழு நம்பராகவே கிடைக்கும் 12ன்னு. / கீழே என்ன இருக்குது? √12ன்னு இருக்குது. ஸோ இந்த 12 நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்?
ரூட் 12 அகெயின் இன்ட்டு ரூட் 12னு எழுதலாம். கீழே இருக்க ரூட் 12 அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணாலும் நமக்கு ரூட் 12 தான் கிடைக்கும். ஸோ எப்படி வேணால் எழுதிக்கலாம். இந்த ரூட் 144 டிவைடட் பை ரூட் 36. ஸோ இதை இதுவும் நம்ம அந்த மாதிரி எழுதலாம். இப்போ ரூட் 144 எப்படி எழுதலாம், முழு நம்பர் 12னு எழுதலாம். ரூட் 36 எப்படி எழுதலாம், 6ன்னு எழுதலாம் டேரெக்டாக. இப்போ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணாலும் 2ன்னு ஆன்சர் கிடைக்கும். இது ரெண்டையும் காமனாக நம்ம எடுத்தாலும் 144 டிவைடட் பை 36 அந்த ரூட்டை காமனாக வெளியே எடுத்தாலும் இது கேன்சல் பண்ணும்போது எனக்கு 4 டைம்ஸ் 36 இதில் இருக்குது. ஸோ அப்போ ரூட் 4ன்னு ஆன்சர் கிடைக்கும். ரூட் 4ஓட ஆன்சர் என்ன, 2. ஸோ இதே மாதிரி தான் கியூப் ரூட்டு, ஸ்கொயர் ரூட்டு இங்கே நம்ம காமனாக எடுத்திருக்கோம். கியூப் ரூட்டும் இதே மாதிரி தான். பட் வேல்யூஸ் இப்போ 144 இருந்துச்சுன்னா கியூப் ரூட்டு வேறு நம்பர் இருந்தால் தான் அந்த 12 வரும். ஸோ 144 கியூபில் இருந்ததுன்னா அது 12ஆக கன்வெர்ட் ஆகாது. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே 343 அப்படி இருந்ததுன்னா வெளியே வரும்போது 7 வரும். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இதில் டிஃப்ரெண்ட்டுன்னு தவிர மற்றபடி கான்செப்ட் எல்லாமே ஒன்று. எக்ஸாம்பிள், இப்போ கியூப் ரூட் ஆஃப் 8 இருக்குது டிவைடட் பை கியூப் ரூட் ஆஃப் 16 இருக்குது. ஸோ ரெண்டுமே சேம் கியூப் ரூட் தானே. ஸோ நம்ம காமனாகவே வச்சுட்டு 8/16ன்னு போட்டுட்டு இது நம்ம நார்மலாக எப்பயும் போல் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் 1/2ன்னு கிடைக்கும். அப்போ கியூப் ரூட் ஆஃப் 1/2 தனித்தனியாக நம்ம பிரித்து எழுதலாம். கியூப் ரூட் ஆஃப் 1 டிவைடட் பை கியூப் ரூட் ஆஃப் 2. ஸோ 1 கியூப் ரூட்டில் இருந்தாலும் 1 தானே. ஸோ அப்போ 1/2 மட்டும் கியூப் ரூட்டில் வச்சுக்க வேண்டியது தான். சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து கியூப் ரூட் ஆஃப் 343 டிவைடட் பை 49 இருக்குது. ஸோ இப்போ கியூப் ரூட் ஆஃப் 343ஓட வேல்யூ என்ன, நமக்கு 7 டிவைடட் பை இந்த 49 அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணோன்னா 1/7ன்னு கிடைக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரூட் 18 இருக்குது, கீழே நார்மல் நம்பர் இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இப்படியே உள்ளே வச்சுட்டு நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு நார்மல் நம்பரையும் ஒரு ரூட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ண முடியாதுன்னு ஆல்ரெடி சொன்னேன். அதே மாதிரி தான் ஒரு நார்மல் நம்பரையும் ஒரு ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூவையும் நம்ம டிவைடும் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ரூட் 18லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வெளியே எடுக்க முடியுதா, நார்மல் நம்பராக வெளியே கொண்டு வர முடியுதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம அந்த நம்பர் வெளியே, இப்போ 25 இருந்ததுன்னா நான் 5ன்னு வெளியே எடுத்துடலாம், 5ன்னே போட்டுடலாம். இதே 36னா 6ன்னே போட்டுடலாம். பட் 80க்கு அந்த மாதிரி கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது நம்பர் வெளியே வருதா அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு அந்த நம்பர் வச்சு கண்டுபிடிக்க தெரில, அந்த டேபிள் வச்சு கண்டுபிடிக்க தெரிலனா நம்ம பெர்ஃபெக்ட் அந்த ப்ரைம் ஃபேக்டர் மெத்தட் இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 80யை எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா 16 × 5ன்னு எழுதலாம். அப்போ இந்த 16 வெளியே வரும்போது 4ஆக வந்துடும்ல. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்க தெரியலனா தான் அந்த ப்ரைம் ஃபேக்டர் மெத்தட் இருக்கு இல்லையா, டானா வகுத்தல் மாதிரி போட்டு காமிச்சிடல, அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சி நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ உங்களுக்கு டேரெக்ட் ஆன்சரே அதில் வரும். அப்போ 4√5னே உங்களுக்கு நீங்கள் அதுலேருந்தே எடுத்துடலாம். அப்போது இந்த 16 வெளியே வரும்போது 4ஆக வரும். 4√5 டிவைடட் பை 4. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4ம் இந்த 4 இது நார்மல் நம்பர் தானே, இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 4ம் 4 கேன்சல் பண்ணலாம். இங்கே 4 இருந்தால் தான் கேன்சல் பண்ணணும் கிடையாது, 2 இருந்தாலும் நார்மலாக நம்ம கேன்சல் பண்ணுவோம்ல அந்த மாதிரி 2 இருந்தாலும் கேன்சல் பண்ணலாம். இங்கே 4 இருந்து இங்கே 2 இருந்தாலும் கேன்சல் பண்ணலாம். ஸோ நார்மலாக ஒரு நம்பரை நம்ம எப்படி கேன்சல் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். பட் நம்ம ரூட்டுக்குள்ளே வச்சுட்டு நம்ம எந்த நம்பரையும் கேன்சல் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் முடிஞ்ச அளவுக்கு எந்த நம்பர் வெளியே கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கேன்சல் பண்ணுறோம். ஸோ இது எப்படி வெளியே கொண்டு வரது, இதெல்லாம் ப்ரைம் ஃபேக்டர் மெத்தட் வச்சு நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருக்கோம். ஸோ அதை போய் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ரூட் வேல்யூஸில். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.